வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம இஷா அவங்களுடைய கேஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கைது செய்யப்பட்ட 2 பேரை வந்து நீதிபதி முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதில் அந்த பெண்மணி, அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து 100 வெள்ளி, அதாவது மலேசியா ரிங்கிட் 100 வெள்ளி அபராதம் செலுத்தி அவங்கள விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதாகவும் அதனால் வந்து அதிகமாக இஷாவை கோவப்பட வைத்த காரணத்துக்காக 100 வெள்ளி மட்டுமே அவங்களுக்கு ஃபைன் கொடுத்து அவங்கள வெளியாக்கிட்டாங்க. இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட இன்னொரு நபரான ஒரு ஆண், அவருக்கு வந்து இன்னும் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. இதற்கிடையில் வந்து ஒரு வேளை வந்து அவர் செஞ்சது வந்து குற்றம்னு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனையும் அல்லது 50,000 வெள்ளி, மலேசிய காசுன்னு சொல்லுவாங்க, ஃபைனாக கொடுப்பாங்க. இல்லைன்னா 2மே கிடைக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. கேஸ் வந்து எப்படி போகும்னு தெரியல. நீங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்ற சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. 100 வெள்ளி மட்டும்தானே அப்படின்னு. நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதிர்ச்சியாக தான் இருக்குது. உயிருக்கு 100 வெள்ளி மட்டும்தான். நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த செய்தியை பார்த்த பிறகு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு என்ன மாதிரி கேஸ் போகுது, என்ன தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா தயவு செய்து கண்டிப்பாக தப்பான முடிவை தேடி போகாதீங்க. ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்னா நம்மளோட உயிர் தான். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இந்த சைபர் பூலி, இந்த மாதிரி மன கஷ்டங்கள், டிப்ரெஷன் வரும்போது தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தாண்டி வரணும், தாண்டி வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம உயிருக்கு நம்ம தான் முதல்ல மதிக்கணும். ஸோ தயவு செஞ்சு தைரியமாக இருங்க. இந்த சூழ்நிலையிலையும் தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க. அப்படி ஒரு வேளை வந்து உங்களுக்கு டிப்ரெஷன்ஸ், ஏதாவது யாருக்கிட்டேயும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கிட்டேயும் மனசு பேசுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.